தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையிலே 5 சுற்று வாக்குகள் என்பது எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 சுற்று வாக்குகளின் அடிப்படையிலே தற்சமயம் அதிமுகவா தமிழக வெற்றிக் கழகமா என்ற போட்டி என்பது மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுக தற்சமயம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. திமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் கதறி அழக்கூடிய வீடியோக்கள் கூட இணையதளங்களிலே வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதியில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இரண்டாவதாக அதிமுக 75 தொகுதிகளிலும் அதேபோல திமுக 49 தொகுதிகளிலும் முன்னிலை வைக்கிறது. நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல 0 என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. இதுவரை ஒரு இடத்தில் கூட நாம் தமிழர் கட்சி முன்னிலை என்ற வார்த்தைக்கு பேச்சுக்கு இடமில்லாமல் இருக்கிறது. தற்சமயம் வெளியான நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளிலும் அதிமுக 75 தொகுதிகளிலும் அதேபோல திமுக 49 தொகுதிகளிலும் வெற்றி முன்னிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக தகர்த்தெறிக்குமா? அதாவது 5 சுற்று வாக்குகள் மட்டும்தான் எண்ணப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய சுற்றுகளில் அதிமுக முன்னிலை என்பது வரக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த முடிவுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.